இங்க பாண்டியனுமே மயிலோட ஸ்கூல் வேலைக்காக இங்க ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு நாளைக்கு போய் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. சொல்ல போனா அந்த சர்டிஃபிகேட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் மயில் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட மயிலுமே இல்ல மாமா, என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போல, அது கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் மூலமா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இப்படியோ குழப்பி குழப்பி சமாளிச்சிடுறாங்க. ஆனா அதை கேட்ட உடனே இன்னொரு பக்கம் பாண்டியனுமே சரி ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை, சர்டிஃபிகேட் தான் கிடைச்சிருச்சு இல்ல, இதுக்கு மேல நான் மயில் வேலைக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மயிலுமே மாமா எனக்கு இந்த மாதிரி இந்த வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, நான் இன்னொரு ஆஃபீஸ் வேலை ஒன்று இருக்கு, ஒரு 2 பஸ் மாறி போகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, பட் நாங்கள் போயிட்டு வரேன், அந்த வேலை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதே நேரம் அதுக்கு சம்பளமும் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் எங்க மயில் அடுத்த பையன் சொல்றாங்க. இது கேட்டோன்னா பாண்டியனும் ரொம்ப யோசிக்கிறாங்க. சொல்லப்போனால் 2 பஸ் மாறி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க கோமதி இல்லை மயில், நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ ஸ்கூலுக்கே போ, அதுவே போதும், சம்பளம் அதிகமாக வருதுங்கிறதுக்காக தூரம்லாம் போக வேண்டான்ற மாதிரியும் இங்க மயிலை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் மயிலோட முகத்தை பார்த்த பாண்டியனுமே சரி அவளுக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்கு, அதான் அந்த வேலைக்கு போறேன்றா, சரிம்மா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாண்டியனுமே உத்தரவு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இங்க பழனியோட கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும், அதை பத்தி தான் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த கதிரும் ராஜியும் வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்டயும் பாதி வேலையை பிரிச்சு கொடுத்துட்டானா அவன் வேலையை அவன் பார்த்துக்குவான், எனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வெயிட் பண்ற மாதிரி இந்த பக்கம் கதிரும் ராஜியும் கரெக்டாக உள்ள என்ட்ராகிறாங்க. உள்ள வந்த உடனே இந்த பக்கம் வந்து கதிர்கிட்ட என்னப்பா கல்யாணம் நல்லா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சது மட்டும் இல்லாம இந்த கல்யாண வேலைகள்லாம் இவ்வளவு இருக்கு, அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து வேலையை எடுத்து பிரிச்சு செஞ்சாதான் நம்ம அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டாக மீனாவும் கோமதியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனுமே என்னாச்சுமா, நான் சொன்னதுல என்ன விஷயம் உனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மீனாட்ட கேட்கறாங்க. அப்ப மீனாவுமே இல்ல சும்மா நாங்க மொபைலை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. உடனே கோமதி கையில ஒரு மொபைல் இருக்கிறத பார்த்த உடனே இங்க பாண்டியனுமே அந்த மொபைலை வாங்கி பாக்குறாரு. அதை பார்த்த உடனே தான் தெரியுது அதுல ராஜியும் இன்னொரு பக்கம் கதிருமே வந்து பீச்சுக்கு போன விஷயம். ஏண்டா உங்களை கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொன்னா நீங்க பீச்சுக்கு போய் சுத்திட்டு வந்திருக்கீங்க, அப்போ ஊர் சுத்த தான் நீங்க அங்க போனீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாண்டியனுமே இங்க கதிரை பார்த்து கேட்கறாங்க. அப்ப கதிருமே எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே கடுப்பாயிட்டு முதல்ல கல்யாணத்துக்கு போனீங்களா இல்லையா, இல்ல கல்யாணத்துக்கு போவே இல்லையா, எனக்கு உண்மை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க கதிரையும் ராஜியும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கதிருமே என் தப்பு தான்ப்பா, இந்த மாதிரி கஸ்டமர் வந்ததுனால நான் ட்ரிப்பு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால ராஜியை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக முடியல, அதுக்கு பதிலாக தான் சும்மா பீச்சுக்கு கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வந்து கதிரோட கணத்துல பலார்னு அறைய போறாரு. ஆனா அப்ப கரெக்டாக குறுக்க வந்து ராஜியுமே மாமா அவர் போய் சொல்றாரு, தப்பெல்லாம் என் மேல தான், சொல்லப்போனா எனக்காக தான் கதிர் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயம் எதுக்காக அப்படின்ற மாதிரியும் இங்க பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இதை கேட்டுட்டு என்னமா இது போலீஸ் ஆகிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த எக்ஸாமுக்காக நீ போயிட்டு இருக்கியா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமாமா அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ராஜியுமே இல்ல மாமா எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை, அதை பத்தி நான் வந்து கதிர்கிட்ட சொன்னேன், அவன் தான் அதுக்கப்புறம் எனக்கு கிரவுண்டு கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம் போயிட்டு வந்திருக்கோம், அடுத்து வந்து எனக்கு வந்து தேரி மட்டும்தான், அது மட்டும் இதுல எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நான் போலீஸ் ஆயிடுவோம் மாமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராஜியுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டவனுங்க பாண்டியனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்கிட்ட ஒரு விஷயத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் கடுப்பாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து மீனாவுமே இங்க ராஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாமா இல்ல மாமா கண்டிப்பா ராஜி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போறது நல்ல விஷயம் தான், அவ போலீஸா இருந்தானா நம்ம வீட்டுக்கே பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும், உண்மை சொல்ல போனா எனக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இப்ப பாருங்க முத்துவேலால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஆஃபீஸ்ல, எல்லா பிரச்சனைகளும் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, அப்ப நம்ம வீட்டுல போல்டான ஒரு போலீஸ் இருக்கிறப்போ நம்மளால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும், அதுக்காக தான் மாமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரம் கோமதியுமே எங்க அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்யட்டுமேங்க, எங்க அண்ணனும் கூட இருக்கும்போது தான் அவன் நினைச்சதை படிக்க விடாம அவளை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லி கடைசியில் இந்த மாதிரி வந்து எங்க கதிரோட ஓட வச்சுட்டாங்க. இப்போ இதே மாதிரி பிரச்சனை பெருசாகி போச்சுன்னா மறுபடியும் அவன் மனசு ரொம்ப நொந்து போயிருங்க. சொன்னா கேளுங்க, அவ கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கால, அவ பாஸ் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் ஆகட்டுங்க, நம்ம குடும்பத்துல போலீஸ் இருந்தா என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே பாண்டியனுக்கு எதிராக மாறுறாங்க. அப்ப பாண்டியனுமே வேற வழியே இல்லாம சரி நடக்கிறது நடக்கட்டு, அதான் ஆல்ரெடி நீங்க என்கிட்ட பேசி எதுவுமே பண்றது இல்ல, நீங்களா தானே யோசிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் பாண்டியன் ரொம்ப கடுப்போட அங்கிருந்து கிளம்புறாரு. அங்க ராஜியுமே ரொம்பவே வருத்தத்தோட எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருக்காரு, சொல்லப்போனால் எங்கள் உங்கள் அப்பா வந்து உன் மேலே ரொம்ப டென்ஷன் ஆனதுக்கு காரணமாக நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே இங்கே பாரு நீ எல்லாம் காரணம் கிடையாது, மாமாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாமாட்ட சொல்ல ஆரம்பிச்சு அவரோட மனசை கன்வின்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போயிடும், சரி விடு இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கு மேலே அவர் தான் போலீஸ் ஆங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே பக்கத்தில் இருக்க மயிலுமே இல்லைக்கா அப்படிலாம் சொல்லி அவங்க இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, அதான் என்னை கேட்காம தானே செஞ்சுங்கன்ற மாதிரி இங்கே செஞ்சது பிடிக்காமத மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி மயில் சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டவொன்னே இன்னொரு பக்கம் மீனாவே இல்லை அவர் அப்படி சொன்னாலே வந்து உனக்கு பிடிச்சதை செய்ய, அதில் நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம், இங்கே பாரு ராஜி எப்படியாவது நீ போலீஸ் ஆகிற, அதான் உன்னோட வேலை, ஏன்னா நீ போலீஸ் ஆனால் மட்டும்தான் எங்கள் மாமா வந்து உன்னை மதிக்கவே செய்வார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து மீனாவுமே ராஜிக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி இருந்துக்கிட்டு உன்னால் முடிஞ்சதை பண்ணுமா கண்டிப்பா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ எங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம், சரி விடு நீ வந்து கதிர்கிட்ட சொல்லிட்ட அதுவே போதும் விடு, கதிர் பார்த்துக்குவான்
அப்படின்ற மாதிரி கோமதி இங்க ராஜுக்கு ஆதரவா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க.